visittemples.com கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட் வலைதளம். இன்னைக்கு இந்த visittemples.com வெப்சைட் மூலியமா தமிழ்நாடு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்குவார் சத்திரம் பக்கத்தில் சோகண்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள ஒரு கோவில். கோவிலோட பேர் ஸ்ரீ செல்லியம்மன் கோயில். அந்த கோயிலை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சோகண்டியில் உள்ள இந்த ஸ்ரீ செல்லியம்மன் கோவில் வயல்வெளிகளுக்கு இடையில அமைஞ்சுள்ள ஒரு கோவிலாகும். இந்த ஒரு பக்கம் இந்த கோயிலுக்கு போகும்போது வயல்வெளியாக இருக்கும், மறுபக்கத்தில் பார்த்தா ஏரிக்கரை. ஸோ அது சின்ன ஒரு ஒற்றையடி பாதை தான் இருக்கும். இந்த ஒற்றையடி பாதையில் நடந்து போகலாம் இந்த கோயிலுக்கு, அல்லது மிஞ்சி போனால் சைக்கிளில் போகலாம். டூ வீலர் வாகனத்தை எடுத்துன்னு போகிறது அவ்வளோ சிரமமாக இருக்கும். கார் கற்பனையே பண்ண முடியாது, கார்லலாம் போகவே முடியாது, நடந்து தான் போகிறது நல்லது. இது என்ன அடையாளம் இந்த கோயிலை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா, சோகண்டியில் சந்தவேலூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள டிஏவி ஸ்கூல், அந்த ஸ்கூல் வழியாக இருக்கிற சாலை வழியாக தான் இந்த கோவிலுக்கு சென்றடையணும். சோகண்டி ஸ்ரீ செல்லியம்மன் கோவில் வடக்கு நோக்கிய ஒரு கோயிலாகும். கோவிலை சுற்றி மதிர்ச்சுவர் அமைச்சிருக்காங்க. இந்த வடக்கு நோக்கிய கோயிலில் இருக்கிற மதிர்ச்சுவரோட எல்லா பக்கத்துலேயும் சிம்ம வாகனத்தை வச்சிருக்காங்க. கோவிலுக்கு ஒரு வரவேற்பு வளையத்தோட கூடிய ஒரு கேட் இருக்கு. இந்த செல்லியம்மன் கோயில் கோபுரத்தில் செல்லியம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் காணப்படுறாங்க. ரெண்டு பக்கத்துலையும் ரெண்டு சிம்ம வாகனம் இருக்கு. இந்த கோவில் மூலஸ்தானம் பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபத்தில் அமைஞ்சிருக்கு. கோவில் மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கமா ரெண்டு துவாரபாலகிகள் விக்கிரகம் வடக்கு நோக்கி காணப்படுறது. ஒரு விக்கிரகம் பக்கத்தில் ஸ்ரீ விநாயகரோட ஒரு விக்கிரகமும், மற்றொரு துவாரபாலகி விக்கிரகம் பக்கத்தில் முருகனோட ஒரு விக்கிரகம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மூலஸ்தானத்தோட மேல கஜலட்சுமியோட விக்கிரகம் இருக்கு. இந்த கோவிலோட வடக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல மூலவரான ஸ்ரீ செல்லியம்மன் அமர்ந்த கோலத்துல காணப்படுறாங்க. அதே மாதிரி செல்லியம்மனோட அந்த மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு சிம்ம வாகனமும் ஒரு நெய்வேத்திய பீடமும் தெற்கு நோக்கி இருக்கு. இந்த கோவிலோட மூலஸ்தானத்துல மேல இருக்கிற விமானத்துல அம்மன், துவாரபாலகிகள் மற்றும் சிம்ம வாகனங்கள் விக்கிரகங்களை பற்பல வர்ணங்கள்ல பார்க்க முடியுது. அதே மாதிரி கோஷ்டத்தை சுத்தி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இவங்க விக்கிரகங்கள் வச்சிருக்காங்க. கோவிலோட பக்கவாட்டில் இருக்கிற ஒரு பெரிய விருட்சத்துக்கு கீழே ஸ்ரீ செல்லியம்மன் அமர்ந்த கோலத்துல ஒரு விக்கிரகம் வச்சிருக்காங்க. வடக்கு நோக்கி இருக்கு இந்த விக்கிரகம். இந்த கோவிலுக்கு பின்பக்கத்துல ரெண்டு சன்னதிகள் அமைச்சிருக்காங்க. ஒரு சன்னதி இன்னும் எந்த விக்கிரமும் வைக்கல, காலியாவே இருக்கு. பக்கத்துல இடப்பக்கத்துல இருக்கிற சன்னதியில சப்த கன்னிகைகள் அல்லது சப்த மாதாவோட விக்கிரகங்கள் வச்சிருக்காங்க. இந்த சப்த மாதா யாருன்னு பார்த்தா பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டேஸ்வரி. இந்த விக்கிரகங்கள் எல்லாமே வடக்கு நோக்கி காணப்படுறது. இந்த சோகண்டியில உள்ள இந்த ஸ்ரீ செல்லியம்மன் கோயில் மொத்தமுமே ஒரு பெரிய விருட்சத்துக்கு கீழே, அதாவது ஒரு பெரிய அரச மரம், அதுக்கு கீழே கட்டப்பட்ட கோயிலாகும். பிற அம்மன் கோயில்களுக்கு பக்தர்கள் காலையிலையும் சாயந்தரமும் போற மாதிரி இந்த கோயிலுக்கு அவ்வளோ சுலபத்துல போக முடியாது. சோகண்டியில உள்ள இந்த செல்லியம்மன் கோயில் எப்பவுமே மூடிதான் இருக்கும். போற வழியும் அப்படிதான் இருக்கும், ஒத்தடி பாதை. அப்ப எப்ப இந்த கோயில் திறப்பாங்க அப்படின்னா, ஆடி மாசத்துல முற்பகல்ல இந்த கோவில் திறந்திருக்கும். பாக்கி நேரம்லாம் மூடிதான் இருக்கும். கோவில் பக்கத்துல விசாரிக்கிறதுக்கு கூட யாரும் கிடையாது. அது மாதிரி தனியா அமையப்பெற்ற ஒரு கோயிலாகும் இந்த செல்லியம்மன் கோயில். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.